இவே புட்டு எப்படி இருக்குது? சாப்பிட்டியா? எப்படி இருக்குது புட்டு? எப்படி இருக்குது? குட்டா இருக்கா? வேணுமே என்ன புட்டு? காணுமே. புட்டு. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் என்னென்று சொன்னால் குழல் புட்டும் மற்றது பழமும் இருக்குது, மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு கருவாட்டு கறி வைக்கணுமென்ற ஒரு விருப்பம். இந்த மாவு பாருங்கள், இது கடையில் விற்குது, நுரு பிராண்ட். இதில் நீங்கள் வறுத்த அரிசி மான்னு சொல்லி போட்டு கிடக்குது. வாங்கிக்கொண்டு இங்கே அனுசரிச்சா புட்டை வைக்கலாம், முதம் வைக்கலாம், முடியப்போ வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். இதில் 3 ரூபா 50 சம். முந்தி 3 ரூபா 50 சம், இப்போ டேக்ஸ் ஊட்டினபடியாக 4 ரூபா 50 சம் ஆகியாச்சு. அதுக்கு கொஞ்சம் உப்பு, அதோடு நாங்கள் அவிச்ச கோதுமை மா 2 கப் அரிசி, 2 கப் அவிச்ச கோதுமை மாவும் 1/4 கப் அரிசி மாவும் போடுங்க. ஏனென்றா இங்கே அரிசி மாவு கூட போட்டிங்கன்னு சொன்னால் புட்டு சரியான கட்டு இந்த ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட இல்லாமல் இருக்கும். அதனுடைய 1/4 கப் போட்டால் காணும், சுண்டால் 1/4 கப் போட்டால் காணும். இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா நல்ல சுடு தண்ணியாக இருக்கணும், உப்பும் போட்டு நல்ல சுடு தண்ணியாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் ஒரு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு சுற்றி போட்டு விட்டீங்கன்னா நல்லா சூப்பர் போட்டு வரும். இல்லையென்றால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள்கிட்ட சுண்டு இருந்தால் அந்த சுண்டால் கொட்டினீங்கன்னு சொன்னால் நல்லா சூப்பராக ரவுண்டாக வரும், புட்டு ரவுண்டாக வரும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்ல வடிவாக வந்துட்டுது. நான் என்னென்னா கையால் செய்ய போகிறேன். ஆனால் சின்ன பிள்ளைகளெல்லாம் கையால் செய்து போடாதீங்கோ, அது சுடும், பயங்கரமாக சுடும். கொஞ்சத்துக்கு வச்சுட்டு நல்லா புட்டை கொஞ்சம் அமர்த்தி போட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு விடுங்க. எனக்கு கொஞ்சம் சுடுதான் ரெண்டாலும் எனக்கு புட்டு நல்லா சுடுதண்ணியில் தான் குழைக்கணும் எனக்கு, ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய நான் சுடுதண்ணியில் குழைக்கிறேன். என்னென்னு செஞ்சுனால் இப்போ நல்ல வடிவாக குழஞ்சிட்டுது, நல்லா சூப்பராக புட்டு நல்லா வடிவாக விட்டது. இப்போ நாங்கள் இந்த புட்டை அவிப்போம். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ முட்டை பொரியல் செய்ய போகிறோம். முட்டை பொரியலுக்கு ஒரு 3 முட்டை நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான முட்டை நிறைய வேணுமென்னா நிறைய எடுக்கலாம். முட்டை பொரியலும் புட்டும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சுள்ளங்காவில் இந்த மழை நேரம் சாப்பிட சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு முட்டைக்கு ஒரு 3, அடுத்தது வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 1 வெங்காயம், மிளகுத்தூள் இவ்வளவும் போட்டு நல்லபடியாக ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நல்லபடியாக மிக்ஸ் ஆகிட்டது பாருங்கள், இன்னும் சூப்பராக முட்டை. இனி என்ன செய்யணுமெண்டா, நான் இங்கே பாருங்கள், இது தமிழ் கடையில் வாங்கினது புட்டுப்பானை. நீங்கள் இங்கே எந்த தமிழ் கடையில் போய் கேட்டாலும் தெரிவினா இருக்குது, நிறைய தமிழ் கடையில். இங்கே தமிழ் கடை எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், வடிவாக அந்த புட்டுக்கு நாங்கள் ஒரு கீழே தேங்காய் பூ போட்டோம்னா பேருந்து அதுக்கு மேலே புட்டு போடணும். பேருந்து என்ன செய்யணும்னு சொன்னால், திரும்ப இப்படி மாற்றி போடணும், போட்டு அவிக்கணும். இந்த சட்டியில் தான் நான் முட்டை பொரிக்க போகிறேன். இது சட்டியில், இது அடுப்பு கூடுதலாக இந்த தூர பயணம் போகிறவர்கள் பாவிக்கிறது. இதுக்குள்ள எல்லாமே செய்யலாம், சோறு சமைக்கலாம், இப்போ எல்லாமே செய்யலாம். பிரியாணி செய்யலாம். பிரியாணி செய்தால் நல்லா சூப்பராக வரும். கொத்துரொடி செய்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட், சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்டி கூடுதலாக தூர பயணம் கொண்டு வரவே இந்த அடுப்பை கொண்டு போவார்கள்.
படக்கண்டு எல்லாம் குக்காயிடும். அந்த அடுப்பில் பாருங்கள். இப்போ வந்து நான் பாருங்கள் முட்டை பொரிச்சேன். நான் என்ன சூப்பராக முட்டை வந்துட்டு பார்த்தீங்களா, அப்படியே ஒழும்பும். அது அப்படியே நான் தொடுறதே இல்லை அந்த சட்டியில். ஏன்னா கீறி போடும் மண்டபடியால் நான் அகப்பியே மெல்லிசாக கொடுத்து தான் நான் அதை எடுக்கிறேன். அது அது பழுதாக போயிடும் மண்டபடியால் நான் பாவிக்கிறேன் பாருங்க. என்னென்னா எனக்கு இது வந்து நல்ல விருப்பம் இந்த சட்டி. ஏனெண்டா இது வந்து கொத்து ரொட்டிக்கு சும்மா சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி வச்சுருக்கேன். மற்ற பிரியாணி, கொத்து ரொட்டி, 2 முட்டை, தோசையும் கூட நல்ல சூப்பர் சட்டி. இந்த சட்டி வந்து இப்போ பாருங்கள் முட்டை போட்டு எடுக்க கடகடாண்டு அப்படியே வேகும் அந்த சட்டி வந்து. இது கூட வந்து அமெரிக்காவில் வேல்மார்ட்டில் இருக்குது. அங்கே தான் எனக்கு தங்கச்சி வாங்கி தந்தவாள். இது கூட அங்கே தம்பியாக்கள் கொண்டு வரவங்க, ரக்குக்கு கொண்டு வரவங்க, அங்கே சாப்பாடு அதில் செய்யலாம், ஃப்ரெஷ்ஷாக செய்து உடனே சாப்பிட்லாமண்டு. இப்போ வேறுங்க முட்டை எடுத்துட்டேன். வாய் ஊறுது. அப்படியே சாப்பிடணும் போல கிடக்கு. புட்டும் முட்டையும் அப்படியே கடகடன்னு சாப்பிடணும் போல கிடக்கு. அவ்வளோத்துல வாய் ஊறுது. அதுக்குள்ள நானும் முட்டை ஒரு சொட்டு போட்டுட்டேன் வாய்க்கில். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ போட்டுட்டேன். இப்போ புட்டை அவிஞ்சிட்டுது. புட்டை கடக்கண்ட எடுத்தாச்சு. புட்டு சாப்பிடணும் போல கிடக்கு. ஏன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது. ஏன்னா அந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அது அவ்வளோ வாசமாக இருக்குது. சாப்பிடணும் போல கிடக்குது. குழச்சி அடிக்கணும் போல கிடக்குது. அதோட கருவாடும் வச்சுக்கிறேன், கருவாட்டு குழம்பும் வச்சுக்கிறேன். எல்லாம் போட்டு இப்போ ஒரு அடித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. அப்படியே சாப்பிடும்போது அப்படியே வாயெல்லாம் ஊறும். அதுவும் கருவாட்டு குழம்பும் புட்டுமோண்டா அம்மா சும்மா சூப்பர். புட்டு ரெடி ஆயிட்டுது. தேத்தனி ஒன்று போடுவோம். ஏனண்டா புட்டுக்கு தேத்தனி சூப்பராக இருக்கும். அதானபடியால் ஒரு தேத்தனியும் ஒன்று போடுவோம். சுடு தண்ணி வச்சுக்கிறேன். சூடு இரட்டும். ஒரு கப் எடுத்து கொண்டு வரேன். ஓகே. இப்போ என்னென்ன செஞ்சனால் புட்டெல்லாம் ரெடி ஆகிட்டுது. நான் ஒரு டீ ஒன்று போடப்போகிறேன். டீ போட்டால் தான் புட்டுக்கு நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதானபடியாக டீ போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு. இனி நாங்கள் வந்து சாப்பிட்றதான் வேலை. வேறு ஒரு வேலையும் இல்லை. ஓகே, ஃபினிஷ். எல்லாம் ஃபினிஷ். சமையல்ன்றது ஒரு கஷ்டம்தான். எல்லாம் முடிக்கிறது ஒரு கஷ்டம். பாருங்க, இப்போ வந்து புட்டு கருவாட்டுக்கறி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. முட்டை பொரியல்லாம் செம்ம டேஸ்ட்டு. மை காட். முட்டை பொரியல்தான் எனக்கு நல்ல விருப்பம். நல்ல வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு, மிளகும் போட்டு உப்பும் போட்டுட்டு சும்மா முட்டை பொரிக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கருவாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட நல்ல சும்மா டேஸ்ட்டாக இருக்குது கருவாடு. முட்டை பொரியல் நல்லா இருக்குது. நீங்களும் செய்து பார்த்துட்டு என்னுடைய வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது முருங்கங்காய் எல்லாம் போட்டேன் நான். கருவாட்டுக்கு முருங்கங்காய் போட்டேன் நான். நல்லா சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. அதோட ஒரு டீ தண்ணியும் குடித்தால் அப்படி சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.